இந்த கலையை வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு ஆரம்பத்தில் வந்து நிறையா பயப்படுவாங்க. ஆனால் பார்க்குறக்கு கண்ணில் பார்க்குறவங்களுக்கு இது நடக்கிறப்போ ஆடுறப்போ பார்க்குறவங்களுக்கு சாதாரணமாக தெரியும். ஆனால் அந்த கட்டையை காலில் கட்டின உடனே நிற்கிற கூட தடுமாறுவாங்க. அந்த மாதிரி படிப்படியாக கொண்டு வந்து அந்த கலையை ஆட்டத்தில் கொண்டு வர முடியும். என் பேர் சங்கர். சொந்த ஊர் சாக்கோணம்பாளையம். உழவன் கலைக்குழுன்னு சொல்லி கட்டக்கால் ஆட்டத்தை வந்து சொல்லிக் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக இதை வந்து முயற்சி எடுத்து கொண்டு வந்து இப்போ ஒரு 20 பேர்த்த கலையில் சேர்த்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டக்கால் ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்திலிருந்து ரொம்ப பழமையான கலை இது. இது ஆரம்பத்தில் எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா வெளியில் போகிறது வர்றது தங்களுடைய போயிட்டு வந்த அடையாளத்தை மறைச்சு போகிறதுக்கோசரம் இதை பயன்படுத்தினாங்க. இப்போ நாம் அந்த கலையை எடுத்து என்ன பண்ணுறோம்னா பில்லி கும்மி, பெருஞ்சலங்கை ஆட்டம், கம்பத்தாட்டம், ஒயிலாட்டம் இதில் ஆடக்கூடிய ஆட்டத்தை வந்து நம்ம இந்த கட்டைக்காலில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து காலில் அதிக வலிமை தேவை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் பயிற்சியை வந்து சென்னி மேலே படி ஏறலாம். ஏறினோம்னா அந்த படி ஏறுறப்போ கால்களுக்கு அதிக ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னு சொல்லி ஏற ஆரம்பித்தோம். முதல்ல ஆரம்பத்தில் ஒரு 100 படிகள் ஏறி இறங்கணும். அப்புறம் சரி மலையவே ஏறுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 தடவை ஏறி வந்துக்கிட்டு இருக்கிறோம். இதை வந்து மீண்டும் தொடருவோம். நீங்கள் இந்த கலையை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஈரோடு மாவட்டம், மொடக்குறிச்சி வட்டம், சாக்கோணம்பாளையம் கிராமம். மேலும் இதனுடைய விளக்கங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கீழே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். அதில் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா இதுக்கு மேற்கொண்டு பதில்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.